வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அவசரமாக பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டில் ஆலோசனை ஓபிஎஸ் அவர்கள் நடத்தி வருகிறார். 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 45 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் யாருக்கு ஆதரவுகளை கொடுக்கப் போகிறார், அதிமுகவுடன் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஆதரவுகளை கொடுத்தாலும் கூட எடப்பாடி நிச்சயம் ஓபிஎஸ்ஸை அதிமுகவில் இணைக்க மாட்டார். இதனால் ஓபிஎஸ் அவர்கள் வருகின்ற தேர்தலில் களம் காண வேண்டும், வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக புதிய முடிவுகளை மேற்கொள்ள உள்ளார். அதற்காகத்தான் இன்று மிக முக்கியமான ஆலோசனை ஓபிஎஸ் அவர்களது வீட்டில் நடைபெற்றுள்ளது. இதில் ஓபிஎஸ் அவர்கள் முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதாவது, திமுகவுடன் இணைந்தால் நிச்சயமாக எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் துரோகம் செய்த விதமாக மாறிவிடும். ஆகையால் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் ஆதரவுகளை கொடுப்போம். செங்கோட்டையின் மூலமாக தென் மாவட்டங்களில் 30 தொகுதிகளை நாம் கேட்போம். நிச்சயமாக விஜய் அவர்கள் நமக்கான வாய்ப்பை வழங்குவார். வெற்றியடைந்தால் உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பது மக்கள் மூலமாக எடப்பாடி புரிந்து கொள்வார். அப்பொழுது அதிமுக தோல்வியடையுமேயானால் அதிமுகவின் தலைமையை நாம் கைப்பற்றிவிடலாம் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளார். இதற்கு நிர்வாகிகள் சம்மதமும் கருத்துக்களையும் தெரிவித்துள்ளனர். ஆனால் விஜய் அவர்களுடன் இணைந்து செயல்படுவதுதான் சரியாக இருக்கும் என்பதை தற்பொழுது பெரும் அளவிலான ஆதரவுகள் ஓபிஎஸ்ஸிற்கு இருப்பதன் காரணமாக இன்னும் ஒரு சில நாட்களில் முழுமையான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை ஓபிஎஸ் அவர்கள் வெளியிடப் போகிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் மிக முக்கியமான தேர்தல். இதில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைந்துவிட வேண்டும். ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைந்தால் மட்டும்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். இல்லை என்றால் எடப்பாடி கையில் சிக்கிக்கொண்டு அதிமுக கூட்டத்தில் உருகின் கட்சியாக மாறிவிடும். ஏற்கனவே இன்று வேலூரில் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் 2 கட்சிதான், ஒன்று திமுக, தாவேகா. திமுகவை வீழ்த்தி தாவேகா ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதை விஜய் அவர்கள் கூறியுள்ளார். இதை ஓபிஎஸ் அவர்கள் கச்சிதமாக பயன்படுத்தி அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான ஒரு வழியாக நல்வாய்ப்பாக பயன்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த அவசர ஆலோசனை ஓபிஎஸ் அவர்களது வீட்டில் நடைபெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.